பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி புக் ரீடிங் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, கம்ப்யூட்டர் கிளாஸ் சொல்லி தராங்க, அதே மாதிரி ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மெட்ராஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நிறைய அமைப்புகள் இருக்குது. அதனால் டபிள்யூஎஃப்பி என்ன பண்ணலான்னா, இந்த அட்வொகேசி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எடுத்துகிட்டு அதில் அவங்க வந்து முழு கவனம் செலுத்தலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதை பரிசீலிக்குமாறு நிர்வாகி குழுவினர் நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ ஸ்டேட் கவர்மெண்ட்லையும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்லையும் சரி, எத்தனையோ நமக்கு வர வேண்டிய உரிமைகள்லாம் வந்து மறுக்கப்பட்டே வருகின்றன. பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் வந்துச்சு, யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் இருக்குது, ரைட்ஸ் ஆஃப் டிசபிலிட்டிஸ்க்கு அந்த கன்வென்ஷனும் இருக்குது. இருந்தாலும் எதுவுமே நடைமுறையில் நமக்கு எதுவுமே கிடைக்கவே மாட்டேங்குது. ஸோ இதையெல்லாம் எதிர்த்து நம்ம நீதிமன்றங்கள்லாம் வந்து வழக்கு தொடுக்கலாம். நாம் ஃபார் எக்ஸாம்பிள் எல்ஐசி பாலிசிலாம் நமக்கு பிளைண்டு கொடுக்கறதில்ல, என்டோமெண்ட் பாலிசி மட்டும் தான் கொடுக்குறாங்க, மற்ற எந்த பாலிசியும் கொடுக்கறதில்ல. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துட்டிங்கன்னா பிளைண்ட் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணவே முடியறதில்ல. அதே மாதிரி மெடிக்ளைம் டினை பண்ணுறாங்க பிளைண்டுக்கு. ஸோ எத்தனையோ விஷயங்கள். அதே மாதிரி ஜாப் ஐடென்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குது. ஸோ இதை மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு நம்ம வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன் பிளைண்ட், அதே மாதிரி இந்த ரைட்ஸ் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் இப்போ பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டியில் இருக்குது. அதோட நிலவரம் என்னன்னே தெரியல. நான் ஸ்டாண்டிங் கமிட்டியில் இருக்கிற ஏதாவது ஒரு எம்பி வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்களா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள அப்ரோச் பண்ணி அந்த யுனைடெட் நேஷன் கன்வென்ஷனில் இருக்கிறதுல ஏதாவது விட்டு போச்சு அதை எடுத்து படித்து பார்த்து இதெல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணுறதுக்கு அந்த எம்பி மூலயமா நம்ம ப்ரெஷரைஸ் பண்ணலாம். நிறைய கொஷின்ஸ் எம்பி மூலயமா கொஷின் அவர்னு பார்லிமெண்ட்டில் இருக்கும். ஸோ பாராளுமன்றத்தில் அவங்க மூலிமா கேள்விகள் கேட்க இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம செய்யலாம். இதற்கான அமைப்புகள் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நிறைய போராட்டங்கள் நடத்துகிறோம். இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் பிளைண்டுக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த விஷயங்களை நம்ம வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன் பிளைண்டு கவனம் செலுத்தி பார்வையற்றவர்களுக்கு நன்மை செய்யணும்னு கேட்டுட்டு வாய்ப்படுத்தினருக்கு நன்றி. வணக்கம். நன்றி திரு தினகர் அவர்களே. சில கருத்துக்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். உண்மையிலேயே அனைத்துமே சிந்தனை தூண்டக்கூடியது மட்டுமல்ல, இதை எப்படி செயல்படுத்தி நாம், அதாவது இதை என்ன சொல்கிறதுன்னா, இந்த இந்த மாதிரியான அட்வொகசி கூட்டங்களை நடத்தி அதில் விவாதித்து நாம் நிறைய விஷயங்களை கண்டறிந்து அதற்கு பின் இதை எப்படி வென்றெடுக்க வேண்டும் என்கின்ற சில நிறைய செய்திகளை எல்லாம் சொல்லியிருக்கிறார். ஏனென்று கேட்டால் நிச்சயமாக நம்முடைய பார்வையை விட அவருடைய பார்வை சற்று மாறுதலாக இருக்கும். ஏனென்று சொன்னால் நாம் நினைக்கிற மாதிரி அவர் ஒரு மிதவாதி அல்ல, தீவிரமாக போராடித்தான் தன்னுடைய இந்த பணியை பெற்றிருக்கிறார். எனவே அவர் ஒரு போராடி, அதாவது வாதாடி பெற முடியாததை மன்னிக்கணும், போராடி பெற முடியாததை வாதாடி பெறலாம்னு சொல்லுவாங்க. அந்த முறையிலே இவர் வாதாடி தன்னுடைய பணியை பெற்றவர். எனவே அவருடைய கருத்தை நாம் ஏற்று அதற்கு போல நாம் என்னென்ன ஆவணம் செய்ய வேண்டுமோ அனைத்தையும் செய்வோம். அதை ஏற்பதற்கான இதை என்ன பண்ணணும்னா, நம்ம டபிள்யூஎஃப்பி மட்டும் செய்ய முடியாது, அனைத்து சங்கங்களையும் இணைத்து இதை செய்தால் இதை சிறப்பாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். எனவே அனைத்து சங்கங்களுடைய கூட்டங்களை நாம் கூட்டி இது தொடர்பாக விவாதித்து இதை எப்படி ஒரு 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 கோஆர்டினேஷன், ஒருங்கிணைப்போடு நம்ம செயல்பாடு நடத்த முடியுமோ அப்படி விவாதித்து முடிவறிந்து அதன் பின் செயல்படுவோம் என்ற ஒரு கருத்தை மட்டும் நம்முடைய தினகர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக உரையை நாம் கேட்கப் போகிறோம். முதலில் திரு கரிமலா சுப்பிரமணியம் அவர்களை நம்முடைய உரையாற்றும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதாவது முனைவர் கரிமலா சுப்பிரமணியம் அவர்கள் எம்ஏ பிஹெச்டி பட்டம் பெற்ற, பொதுவாக பிஹெச்டி பட்டம் பெற்றாலே கல்லூரி ஆசிரியருக்காகத்தான் வந்துடுவாங்க. ஆனால் இவர் ஒரு புது ஃபீல்டை ஓப்பன் பண்ணிட்டு போயிருக்கிறார், எழுத்துத்துறை, பத்திரிகை துறை. இந்த துறையிலேயே இவ்வளவு ஒரு உயரிய பதவியில் இருப்பது என்பது நம்மவர் என்று சொன்னால் அது திரு முனைவர் கரிமல சுப்பிரமணியம் அவர்களாகத்தான் இருக்க முடியும். அவர்தான், அவருக்கு நிகர் அவர்தான். ஏன்னு கேட்டால் இந்த பத்திரிகை துறையிலே இவ்வளவு ஒரு உயரிய பொறுப்பு பெற்றிருப்பது என்பது நம்மவர்களுக்கெல்லாம் ஒரு பெருமை. ஏனென்று சொன்னால் பிஹெச்டி படித்தோம், ஒரு காலேஜுக்கு போயிட்டோம், டீச்சிங் போயிட்டோம் அப்படின்னு இல்லாமல் இவர் ஒரு புதிய துறையை, அதாவது திறந்து அங்கே சென்று தன்னுடைய பணியை செவனை செய்து கொண்டு இருக்கிறார். அவர் நம்மிடையே இருந்து உரையாற்றவிருக்கிறார். அவரை அன்புடன் வருமாறு அழைக்கிறேன்.